ஸோ 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம் இருக்குது. அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் போட்டாச்சு யூடியூப் சேனலில். நம்ம சேனலுக்கு ஃபாலோ பண்ணலாம் பண்ணுங்கள், பேஜுக்கு ஃபாலோ பண்ணலாம் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணுங்கள். என்ன மேட்டர் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிராஃப் ஜாமெட்ரி பார்த்துங்க. ஜாமெட்ரியில் 2 டேஞ்சன்ட்டும் சிமிலர் ட்ரையாங்கிள் பார்த்துருங்க. கிராஃபில் வந்து இன்டைரக்ட் டைரக்ட் வேரியேஷனில் ஃபஸ்ட்டு 4 சம்மும் நிஷாந்த் சம்மு, பஸ்ஸு சம்மு, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. வர்ஷிகா முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. அடுத்தது கிராஃப் ஜாமெட்ரி முடிஞ்சா இப்போ 5 மார்க் சொல்லிடுறேன், அப்படி நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் ஏ கிராஸில் கண்டிப்பாக சம் வரும், பார்த்துக்க. அதே மாதிரி 1.4ல் ஏரோ டயக்ராம், டேபிள், கிராஃப்னு சொல்லிட்டு ஒரு சம் போடல, எக்ஸாம்பிள் சம், எக்ஸஸ் சம், அது பார்த்துக்கோ. எஃப்ஆஃப்எக்ஸ் சம் பார்த்துக்கோ, 9th 10th எக்ஸாம்பிள் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் எஃப்ஓஜி முடிஞ்சால் பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சாப்டரில் 3 கன்சிடர் 2.5ல் ரேஷியோ சம் பார்த்துக்க. ஸோ தேர்டு சாப்டரில் ஸ்கொயர் ரூட் பார்த்துக்கோங்க. செகண்ட் சாப்டர் 2.9 ரேகா சம் பார்த்துக்கோங்க. 3 + 3 3, 5 + 5 5 பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் ஜிசிடி பார்த்தாலும் சரி. ஃபோர்த் சாப்டரில் வந்து தேல்ஸ் தியரம், ஆங்கிள் பைசெக்ட் தியரம், பித்தகோரஸ் தியரம். ஃபிஃப்த்து சாப்டரில் குவாடிலேட்டரில் கே கண்டுபிடிக்கிறது, எக்ஸாம்பிள் சம் குவாடிலேட்டர் பார்த்துருக்கு. 5.3ல் 9th சம் பாரு, ஆல்டிடியூட் மீடியன். 6th சாப்டரில் ஷிப்பு, ஏரோப்ளைன் அந்த மாதிரி பாரு. அடுத்து 7th சாப்டரில் நான் சொல்கிறது அப்படியே நோட் பண்ணிக்க. 7.4ல் ஐஸ்கிரீம் சம்மு, 7.4ல் அலுமினியம் சம்மு, 7.3ல் கேப்சூல், நாதன், பெசல், அருள், டாய். அதுக்கப்புறம் 7.2ல் ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம், பெட்ரோலு, அதாவது 4th சம்மு, மில்க் சம், லாஸ்ட் சம். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும், ஃபஸ்ட் சம் 48510 ஆன்சர், அதை பார்த்துக்கோ. 8th சாப்டரில் ப்ராபபிலிட்டி, 2 டை சம்மு, அதுக்கப்புறம் அன்பயாஸ் டை, அதுக்கப்புறம் காயினு, அதுக்கப்புறம் பேக் சம் இருக்கும். எக்ஸாம்பிள் சம் பார்த்துக்கோ. 8.4ல் வந்து 2 டை சம் இருக்கும், 6 சம் ரிலேட்டட் எக்ஸாம்பிள் இருக்கும். அப்பார்ட்மெண்ட், என்சிசி, என்எஸ்எஸ் பார்த்துக்கோங்க. நல்லா பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன 5 மார்க் பார்த்தால எல்லாமே எழுதலாம், சரியா? 2 மார்க் வந்து ஃபஸ்ட் சாப்டர் எல்லா சாப்டருக்குமே நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். ரொம்ப முடியாத பசங்களை 2 மார்க் 3 மார்க் சொல்கிறேன். 2 மார்க் சொல்கிறேன். ஃபஸ்ட் சாப்டர் மேட்ரிக்ஸ் பாரு, மேட்ரிக்ஸ் சொல்ல மறந்துட்டேன். 5 மார்க்கில் மேட்ரிக்ஸில் லாஸ்ட் 2 சம், ஓகேவா? 2 மார்க்கில் ஃபஸ்ட் சாப்டரு மேட்ரிக்ஸு, ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டில் 8.1 பார்த்தா போதும், R = L - S அந்த மாதிரி ஃபார்முலா. அதுக்கப்புறம் 6.2 6.3 7th சாப்டரில் 7.1 7.2ல் மட்டும்தான் 2 மார்க் இருக்குது. அதுவும் 10 சம்மு 8 சம் தான் இருக்குது. இதை மட்டும் பார்த்தீங்கன்னா உன்னால் 6லேருந்து 7 2 மார்க் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10மே எழுதுனா எல்லா சாப்டரும் பாரு, நான் இம்பார்ட்டன்ட் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். பாஸ் பண்ணணும் சார் அப்படின்னா கிராஃப் ஜாமெட்ரி 1 மார்க்கு, தீரம் படிச்சுக்க, ஃபஸ்ட் சாப்டர் படிச்சுக்க. அதுக்கப்புறம் 3 ரேகா, இந்த மாதிரி குவாடிலேட்டரு, ப்ராபபிலிட்டி, இதெல்லாம் பார்த்தீங்கனாலே பாஸ் ஆகிடலாம், சரியா? மேட்ரிக்ஸ் சம் பார்த்தாலே பாஸ் ஆகிடலாம். ஸோ அதனால் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். நல்லா படிங்க. ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள், எல்லாருமே பாஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.